அனைவருக்கும் வணக்கம். நம்ம வஞ்சர மீனை எப்படி வெட்டுவது, மீன்கள் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்த வஞ்சர மீனை நாங்கள் எப்படி வெட்டுறோங்கிறது தான் இப்போது பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பெரிய மீன்களை வாங்கிட்டு வரும்போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மீனோட தலைப்பகுதியின் உட்பகுதியில் தூண்டில்கள் இருக்க வாய்ப்புகள் உள்ளன. தூண்டில்கள் இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா அதை எடுத்து அகற்றிட்டு மீன்களை வெட்ட ஆரம்பிக்கணும். முதல்ல மீன்களோட வெளிப்பகுதியை வெட்ட ஆரம்பிக்கணும். அதோட செகுள் பகுதி, துடுப்பு பகுதிகளை எல்லாம் அகற்றிடணும். அப்புறம் தலைப்பகுதிக்கு உட்பகுதியில் பூ போன்ற ஒரு பகுதி இருக்கும். அதோட சேர்ந்து குடற்பகுதியும் இருக்கும். அந்த குடற்பகுதியும் அந்த பூ போன்ற பகுதியும் எடுத்து விட்டோன்னா மீன்களோட கழிவுகளை நம்ம நீக்கிட்டோம். அப்புறம் நமக்கு தேவைக்கேற்றபடி இந்த மீன்களை என்ன செய்திடணும், வெட்டி நமக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி என்ன செஞ்சிடணும், வச்சிடணும். நமக்கு தேவைக்கேற்றபடி வெட்டி அதை என்ன செய்யணும், நல்லா அலசிட்டோன்னா மீன்களை சுத்தம் செஞ்சிட்டோம். கத்தரிக்கோலும் கத்தியும் இருந்துச்சுன்னா யார் வேணும்னாலும் பெரிய மீன்களை வீட்டில் வாங்கிட்டு வந்து வெட்டலாம். நாங்கள் அப்படி தான் பண்ணுறோம். மீன்கள் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். கடல்வாழ் உயிரினமான மீனை நம்ம உணவை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு உடல் உறுப்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறது. மீனில் கொழுப்புத்தன்மை குறைவாக இருப்பதனால நம்ம உடம்புக்கு தேவையான கொழுப்பை குறைக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மீனை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். மீன்களை உணவாக எடுத்துக்கொள்பவர்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை அதிகரிக்கும். குழந்தைகளுக்கும் மீன்களை உணவாக கொடுக்கலாம். மீன்களில் புரதச்சத்துக்கள் அதிகமாக இருப்பதால் மீன்களை நாம் உணவாக எடுத்துக்கொள்வதன் மூலம் நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாக நமக்கு கிடைக்கும். தொற்று கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மீன்களுக்கு உண்டு. புரதச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால தொற்று கிருமிகளை இது என்ன செய்யணும்னா அழிச்சிரும். நம்ம உடம்புக்கு தேவைக்கு அதிகமாகவே என்ன செய்யணும்னா நோய் எதிர்ப்பு தன்மையை கொடுக்கும். அமினோ அமிலங்கள் இதில் நிறைய இருக்கும். வைட்டமின் ஏ குறைவு உள்ளவர்கள் மீன்களை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். வைட்டமின் ஏ கண் பார்வைக்கு மிகவும் முக்கியமாக பங்களிக்குது. கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் மீன்களை உணவாக எடுத்துக்கொள்ளும் போது அவர்களுக்கு வைட்டமின் ஏ கிடைக்கும்போது அவங்களோட பார்வைகள் சரியாக வாய்ப்புகள் உள்ளன. வைட்டமின் டி குறைவு உள்ளவர்கள் மீன்களை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். வைட்டமின் டி எலும்புகளை உறுதியாக வைக்க உதவுது. மீன்களை உணவாக எடுக்கும்போது உடம்பிற்கு தேவையான இரும்பு சத்து, துத்தநாகம், செலினியம், அயோடின் கிடைக்கும். மீன்களில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இதய துடிப்பை சீராக வைக்க உதவுது. கெட்ட கொழுப்பை குறைக்கவும் உதவுது. கெட்ட கொழுப்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கொடுக்குற இந்த மீன்களை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரொம்ப பயனளிக்குது. மூளையில் உள்ள கொழுப்பை சீராக வைக்கவும் மூளையில் உள்ள நரம்புகளை சீர் செய்யவும் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் பயன்படுது. நரம்பு சுருக்கங்களுக்கு விரிவடை செய்யக்கூடிய தன்மை இந்த நல்ல கொழுப்புக்கு இருக்கிறதுனால இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நல்ல கொழுப்பு கொடுக்கும். அப்போ நம்ம உடம்புக்கு இது தேவையான என்ன செய்து ஊட்டச்சத்துக்களையும் அமினோ அமிலங்களையும் கொடுக்கறதுனால நம்ம இதயத்துக்கு சீரான இயங்கக்கூடிய தன்மையை இந்த மீன் உணவாக நம்ம எடுக்கும்போது நமக்கு கிடைக்கும். அமினோ அமிலங்கள் இந்த மீனில் இருக்கிறதுனால மனித உடலில் பெரிய உறுப்பாக இருக்கிற தோலுக்கு மிகவும் நல்லது. இது தோலை வறட்சி அடையாமல் என்ன செய்யும்னா பாதுகாக்கும். மீன்களை உணவாக எடுத்துக்கொள்ளும் போது உடலில் தேவையான என்ன விட்டமின் பி,
விட்டமின்ஸ் ஏ, விட்டமின் டி, புரதச்சத்துக்கள், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், அமினோ அமிலங்கள், புரதச்சத்துக்கள் அனைத்தும் என்னென்னா நமக்கு தேவைக்கு கிடைக்கும். நம்முடைய உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு தன்மை கிடைக்கணும்னா மீன்களை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். மீன் உணவில் அதிக சத்துக்கள் உள்ளன. மீன் சாப்பிடும்போது ஒத்துக்காமல் இருந்துச்சுன்னா அவங்க மருத்துவர்களோட ஆலோசனைப்படி என்ன செய்யலாம்னா மீன்களை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். சொரியாசிஸ் போன்ற நோய்கள் உள்ளவர்கள் மீன்களை எடுக்கும்போது மருத்துவரோட ஆலோசனை பெற்று எடுப்பது நல்லது. வாங்க இனி நம்ம மீனை எப்படி வெட்டுறோம்ங்கிறத பார்க்க போகலாம். மீன் உணவுகள் கிடைப்பவர்கள் மீன்களை தாராளமாக வாங்கி சாப்பிட்டு அதனோட அனைத்து பயன்களையும் பெறுங்க. இங்கே
எவ்வளோ 4000 3000 கொடுத்தாங்க. அந்த பாட்டு நீ இப்போ சொன்னல, இதை தூர போடாத. ஆனால் பண்ணுறோம் பாரு.